இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி நான் அவரைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகீஸ் கிச்சன். அவரைக்காய் கறி செய்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் எடுத்துட்டுருக்கேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடேறினப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கடுகு வெடிக்கும்போது 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகா இதையெல்லாம் சேர்க்குறேன். இதெல்லாம் போட்டப்புறம் பருப்பு நல்லா பொன்னிறமாக ஆறு வரைக்கும் இதை கொஞ்சம் வறுத்துக்கணும். இப்போ கருவேப்பிலையை சேர்த்துடணும். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன் இதோட. இன்றைக்கி நான் 3/4 கிலோ அவரைக்காய் எடுத்துகிட்டு இருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த அவரைக்காயை இதோட சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 100 ml தண்ணி சேர்க்குறேன் இதில். அப்புறம் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன் இதில். உப்பு 3/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ இதை மூடி வச்சுட்டு நம்ம வேக வைக்கணும். சிம்மில் வைக்கணும் அடுப்பை. ஒரு 10 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. 10-15 நிமிஷம் ஆகும். நடுவில் திறந்து பார்த்து தண்ணி இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து திருப்பி மூடி வைக்கணும். திறந்து பார்த்தப்போ தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். அவரைக்காய் நல்லா இப்போது சாஃப்டாக வெந்திருக்கு. தேங்காய் துருவல் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுட்டு ஜஸ்ட்டு 1 நிமிஷம் இருந்தால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் 1/4 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்க்குறேன். இந்த மாதிரி செய்கிறதுனால அவரைக்காயில் இருக்கிற இரும்பு சத்து நம்ம உடம்புல சேரும். சுவையான அவரைக்காய் பொரியல் ரெடி. இப்போ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.